அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி சமையல் அரிசி ஊற வச்சுருக்கோம். சேப்பக்கிழங்கு, கத்திரிக்காய், முள்ளங்கி போட்டு காராமணி குழம்பு. அதுக்கு தேவையானது வெந்தயம், சோம்பு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பச்சை மிளகாய், வெங்காயம், பூண்டு இதெல்லாம் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ரெடி பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் எப்படி செய்கிறேன்னு செய்முறை காமிக்கிறேன். பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். புளி சொல்ல மறந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். புளி ஊற வச்சுக்கணும். தக்காளி, பூண்டு, அரிசி களைஞ்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உப்பு போட்டு அடுப்பில் தூக்கி வைக்க வேண்டியது தான். நாங்கள் எப்போவுமே அரிசியை ஒன்றா கழுவி அதில் உப்பு போட்டு அடுப்பில் தூக்கி வச்சுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பாத்திரம் கழுவணும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பக்கம் சிங்கில் பாத்திரம் கிடக்கு, அதெல்லாம் கழுவி எல்லாம் சரி பண்ணணும். இதுதான் எங்கள் கிச்சன். இப்போ எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் க்ளீன் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ அடுப்பை பொருத்தி சாப்பாடு எடுத்து சாப்பாடு அரிசி களைஞ்சி வச்சுருக்கிறத அடுப்பில் வைக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பொருத்திட்டேன். அல்லாஹ் அக்பர். பிஸ்மில்லாஹ். வச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது வெள்ளைக்காராமணியை வறுக்க போகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். காராமணியை வறுத்து வேக வைக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஃபஸ்ட்டு இந்த பக்கம் சோறு வச்சாச்சு. சாப்பாடு ஒயிட் ரைஸ், நாங்கள் சோறுன்னு தான் சொல்லுவோம். வேக வச்சாச்சு. அல்லாஹ் அக்பர். நான் இருக்கிறத எப்படி காட்டுறது தெரியல. நான் நறுக்கி முடிச்சுட்டு காமிக்கிறேன். தயிர் வெந்துருச்சு. வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன். மிக்சியில் ஒரு ஓட்டு ஓட்டிடுவேன். அதே மாதிரி புளி கரைக்கணும். காய்கறிலாம் வெட்டியாச்சு. தக்காளியும் ஒரு மிக்சியில் ஒரு அரைச்சிடுவேன். சாப்பாடு வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பயிர் வெந்துருச்சு. இந்த புளியை கரைச்சாச்சு. தக்காளி அரைச்சி வச்சுருக்கேன். வெங்காயம் அரைச்சி வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு. கருவேப்பிலை இருக்குது. இனிமேல் செய்முறை தான், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுப்பு வரையாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ குக்கரை அடுப்பில் வைக்க வேண்டியது தான். சட்டி காஞ்சவுடனே எண்ணெய் ஊற்றணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ். புளி தண்ணியில் இப்போது கலந்த மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது அது போட்டுக்குவேன். இதில் 3 கரண்டி 3 டீஸ்பூன் போட்டாச்சு. வெந்தயம், சோம்பு
எண்ணெய் காஞ்ச போட்டாச்சு. வெந்தயம் வந்து முளை கட்டின வெந்தயம் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை. நெக்ஸ்ட்டு வெங்காயம் 1-2 அரைச்சி வச்ச வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கணும். வெங்காயமும் பூண்டும் நைய நரங்க அரைச்சி வச்சது போட்டு நல்லா வதக்கிக்கணும். நல்லா செவப்பானோன்னு தான் கொஞ்சம் உப்பு போட்டால் சீக்கிரம் கொஞ்சம் வதங்கும் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து சொல்லவா? வெங்காயம் செவந்துருச்சு, நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். விழுது அரைச்சி வச்சதை போட்டு நல்லா வதக்கிக்கணும். மஞ்சத்தூள் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வதக்கியாச்சு. கடலைப்பயிறு குழம்புக்கு சேப்பக்கிழங்கும் முள்ளங்கி கத்திரிக்காய் போட்டால் செம்ம சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் மாங்காய் கிடைக்கல, மாங்காய் போட்டால் இன்னும் நல்லாயிருக்கும். கத்திரிக்காய் சீக்கிரம் வெந்துடுறதுனால ஃபஸ்ட்டு இதை போட்டு நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கத்திரிக்காய் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயிலே இந்த காய் நல்லா சுருளை வெந்துச்சுன்னா குழம்பு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். வெறும் மிளகாத்தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் போடுவேன். எல்லா குழம்புக்கும் நான் அது போட்டு வதக்கிடுவேன். எண்ணெயில் கலந்த தூள் ஒரு 1.5 டீஸ்பூன் போடுவேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ புளியில் கரைச்சி வச்சிங்க அது எதுக்கு? அதுவும் அது புளியில் கரைச்சது அது போட்டால் நல்லாயிருக்கும். இது ரொம்பையும் போட்டு வதக்கினா நல்லா இருக்காது. கத்திரிக்காய் போட்டாச்சு. நெக்ஸ்ட்டு கத்திரிக்காயும் எண்ணெயில் நல்லா வதங்கினோடனே இந்த புளியில் மிளகாத்தூள் கரைச்சி வச்சுருக்கேன்ல அதை அதில் ஊற்றிட்டு கொஞ்சம் கொத்தமல்லியை போட்டு அந்த பயிர் வேக வச்ச பயிரையும் போட்டு மூடி வச்சு ஒரு 2 விசில் விட்டால் சுவையான காரக்குழம்பு ரெடியா. அதாவது வெள்ளை பைத்தங்காய், வெள்ளை அது பைத்தங்காய் தான். வெள்ளை பைத்தங்காய் ஆஃப் இருந்துச்சுக்க. வெள்ளை காராமணி ஆஃப் பண்ணி தானே வச்சுருக்க. ஓடுதா? வெள்ளை காராமணி ஃப்ரெண்ட்ஸ். குழம்பு ரெடி ஆயிரும். எல்லாக்கு தான் போடணும். இது சால்ஸ் போட முடியாது. கைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கணும். வேவறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடுவாங்க. எண்ணெய் இப்போ தான் மேலே பிரிஞ்சு வந்துட்டுருக்காங்க. இன்னும் கொஞ்சம் வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ காராமணி வேக வச்ச காராமணியை இந்த காயில் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அந்த தண்ணியோட ஊற்றுறீங்க. இதில் இவங்களை கொட்டிடலாம். அந்த சத்துலாம் கீழே ஊற்ற முடியாதுல்ல. அந்த பயிர்களுடைய சத்து அந்த தண்ணியில் தான் இருக்கும். இப்போ இது ஒரு கொதி விடணும். கொதித்து வரட்டும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ
எண்ணெய் பிரிஞ்சு கொதி வந்துருச்சு. இப்போ நம்ம புளி கரைச்சி வச்சோம்ல, புளியில் மிளகாத்தூளை கரைச்சி வச்சோம்ல, அதையும் ஊற்றிடலாம் இதில். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து விசில் விடணும். மூடியை போட்டு. எத்தனை விசில் விடணும்? 3 விசில் விட்டால் போதும். 3 கூட தேவையில்லை, 2 விட்டால் போதும். அருமையான குழம்பு ரெடி ஆயிடுச்சு. காராமணி, வெள்ளை காராமணி குழம்பு ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுங்க இப்போ வந்து கொத்தமல்லி போடணும். கொத்தமல்லியை மறந்துட்டேன். கொத்தமல்லி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். அது வெட்டாமல் அப்படியே போடுறீங்க? அதே இதாயிரும். இந்த முட்டை ஒன்று கொத்தி ஊற்றுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், மூடி வைக்க வேண்டியது தான். ரெண்டு விசில் வந்தோடனே இறக்கி வச்சோன்னா சூப்பரான குழம்பு ரெடி ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். அந்த பயிற்றாங்காய் குழம்புக்கு, காராமணி குழம்புக்கு தொட்டுக்க வந்து காலிஃப்ளவர் பொரியல் செய்ய போகிறேன். சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறம் எண்ணெய் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெய் காஞ்சிருச்சு நல்லா. காஞ்ச மிளகாவும் கருவேப்பிலையும் போடுறோம் ஃப்ரெண்ட்ஸ். தட்டி வச்ச பூண்டு போடுறேன். பச்சை மிளகாய் ஒன்று கிள்ளி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். காலிஃப்ளவருக்கு எதுக்கு பூண்டு போடுறீங்க? எல்லா பொரியலுக்கும் நான் பூண்டு போடுவேன். அது ஒரு நல்ல ஒரு வாசம் கொடுக்கும், உடம்புக்கும் நல்லது. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் கண்ணாடி பழத்துக்கு வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதுக்காங்க நெக்ஸ்ட் காலிஃப்ளவரை உள்ள தெரியும். லேப்பில் உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவையானது போட்டாச்சு. வெந்த பிறகு தான் கிண்டி விடுவேன். தண்ணியெலாம் ஊற்ற மாட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இப்போ இருக்கிற தண்ணியிலே அது வெந்துடும். நம்ம கழுவி போட்ட தண்ணியிலே அது வெந்துடும். இப்போ என்ன பண்ணலாம், இந்த பீட்ரூட்டை லைட்டாக கிளறி விட்டுக்கலாம். எங்கள் மாமி கொஞ்சம் வேலையாக இருக்கிறதால நான் கிளறி விட்டுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி சுருண்டுருச்சுன்னு. தண்ணியே ஊற்றலை, இருக்கிற தண்ணியிலையே அப்படியே சுருண்டு வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து முட்டையை ஒன்று ஊற்றி அது கூட பெப்பர் ஒன்று கொஞ்சம் தூவி விட்டுக்கலாம். அப்போதான் அந்த கவுச்சி வாசனை வராது. எந்த சொருளை கிண்டிட்டோம்னா காலிஃப்ளவர் பொரியல் ரெடி. லாஸ்ட்டாக இது தூவி விட்டுட்டா வேலை முடிஞ்சது. பொரியல் ரெடி ஃப்ரெண்ட்ஸ். சாப்பிட வாங்க எங்கள் வீட்டுக்கு. வெள்ளை காராமணி காய்கறி போட்டு குழம்பு ஃப்ரெண்ட்ஸ். அடுத்தது காலிஃப்ளவர் பொரியல். அவ்வளோ காலிஃப்ளவர் அத்தனோண்டு சட்டியில் வச்சா பத்துமா? அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்,
சாப்பிட வாங்க எங்கள் வீட்டுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். பாய்.